கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 5:36, மேத்யூ 5:36. உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. இப்போ என்ன பண்ணுறாரு? உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது. அப்போ உன் சிரசின் பேரில், உன் தலையின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையின் பேரில், அதான் அர்த்தம். ஏன்னா உன் தலை மேலே அடி சத்தியம் பண்ணுறேன்னா என்ன? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அப்படின்னா என்ன? உன்னுடைய ஜீவனை பொறுத்தளவுக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஜீவன் எப்போ தொடங்குச்சு? நீங்கள் ஆரம்பிச்சா? இல்லையே. உங்கள் ஜீவன் எப்போ முடிய போகுது? உங்களுக்கு வச்சா? இல்லையே. ஏன்னா நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததும் கர்த்தரால் கொண்டு வந்தார். அப்போ என்ன, முதல்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ணாத, நீ சத்தியம் பண்ணாத, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாத, பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாத, எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ணாத, உன் வாழ்க்கையின் மேலும் சத்தியம் பண்ணாத. அப்போ என்ன, நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அந்த வாக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாக்காக இருக்கணும். இல்லைன்னா நீ சொல்லாத. அதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாரு? உன்னுடைய வாழ்க்கையின் மேலே நீ கொடுக்காத. ஏன்னா உன் வாழ்க்கையும் உனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். அதை புரிஞ்சு கொள்வதற்கு என்ன சொல்கிறாரு? ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம், அண்ணே நம்ம தான் இப்போ மயிரை கருப்பாக்கிடலாமேண்ணே, டை அடிச்சிடலாமே. ஆண்டவருங்க என்ன சொல்கிறாரு? அதை சொல்லலை, மயிரை கலர் மாற்றுறது சொல்ல. அதாவது ஒரு மனுஷன் வயதாகிற அந்த நேச்சுரல் ப்ராக்ரஷன் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு இயற்கையாக ஒரு மனிதன் வயதாகி கொண்டு போவதை நம்மளால் தடுக்க முடியாது. அதுதான் அங்கே சொல்லக்கூடிய கருத்து. ஏதாவது ஒருத்தன் நரைமயிராகி கொண்டே போகிறான்னா என்ன? அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது, அவன் வயதாகி கொண்டே இருக்கிறான். ஒருத்தரும் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது? நம்மளுடைய பழைய காலத்தை எடுக்க முடியாது. நம்மளால் யாரும் பின்னாடி போக முடியாது. அதைத்தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன்னா நீ உன் ஜீவனை பற்றி, நீ உன் ஜீவனுக்கு மேலே நீ ஆணையிடாத. ஏனென்றால் உன் ஜீவன் போய்கொண்டே இருக்கு. உன்னால் அந்த ஜீவன் மேலேயே ஒரு கண்ட்ரோல் இல்லை, நீ அதை மேற்கொள்ள முடியாது. அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் என்ன, நீ உன் வாழ்க்கையின் மேலே, உன்னுடைய சிரசின் மேலே பண்ணாத. ஏன்னா உனக்கு அதன் மேலேயும் அதிகாரம் இல்லை. அப்போ வானத்தின் பேர்லே அதிகாரம் இல்லை, பூமியின் பேர்லே அதிகாரம் இல்லை, எருசலேம் மேலே அதிகாரம் இல்லை, ஓம் பேர்லே உனக்கு அதிகாரம் இல்லை. அதனால் நீ என்ன பண்ணாத, எதன் மேலும் நீ என்ன பண்ணாத? சத்தியம் பண்ணாத. எதன் பேர்லையும் ஆணையிட்டு சொல்லாத. ஏன்னா எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். அதனால் அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும். அதனால் நீ என்ன பண்ணாத? எதை கொண்டும் எந்த ஒரு காரியத்தின் மேலும், வானம், பூமி, எருசலேம் மற்றும் உன்னுடைய வாழ்க்கையின் மேலேயும் நீ என்ன பண்ணாத? சத்தியம் பண்ணாத. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சிலர் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லும்போது நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிம்பாங்க. என் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ கிராஸ் மை ஹார்ட் அண்ட் டெல் யூம்பாங்க. அப்படின்னா என்ன? அது இதே தான், தலை மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு சமம். இப்போ நீங்கள் உங்களை அந்த மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒன்று நீங்கள் உண்மை பேசலைன்னு அவங்க நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே அவங்ககிட்ட போய் சொல்லி மாட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லை அவங்க நம்பிக்கையே இல்லாதவங்கன்னு அர்த்தம். எப்படி? இப்போ நீங்கள் ஒரு காரியம் சொல்கிறீங்க, அதை அவங்க கேட்டு உங்களுக்கு நிச்சயமா சத்தியமாக பண்ணுவீங்களா, ப்ராமிஸாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃப் உங்களை பார்த்து சிரிப்பாங்களா? இல்லை கரெக்டாக ஒரு 5 மணின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுவாருன்னு நினைப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம ஒரு நேரம் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பார்த்து சிரிப்பாங்களா? இல்லை சரி கரெக்டாக வந்துடுவாங்களான்னு? நான் இதை பெருமைக்காக சொல்லலை, தயவு செஞ்சு தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் குரூப் நடக்கும், இல்லை நிறையா பர்த்டே பார்ட்டி, இல்லை அனிவர்சரி, இந்த மாதிரி நிறையா நாங்கள் கூடுவது உண்டு. இப்போ இதில் எப்பயுமே டைம் சொல்லும்போது எனக்கு மட்டும் கரெக்டாக ஒரு டைம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எப்போவுமே அவங்க சொல்கிற டைமுக்கு ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் முன்னாடி நான் போயிடுவேன். சமீபத்தில் பெங்களூருக்கு போயிருந்தேன். ஒருத்தர்
ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து என்ன நினச்சாங்க, பாஸ்டர் வந்து வர்றேன்னு சொன்னார், அவர் வரும்போது பார்த்துக்குருவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க வீட்டுக்கு கரெக்டாக 10:30க்கு வர்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் கரெக்டாக அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு 10:25க்கு போய் பெல் அடித்தேன். அவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அவங்க யாருமே ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, 10:30ன்னு சொன்னால் வரும்போது இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் எப்படி வர முடியும், அவர் டைமுக்கு வரமாட்டார்னு நினச்சாங்க. ஆனால் நான் முன்னாடியே அதை கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு போய் சேர்ந்தேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய பேச்சு சுத்தமாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொண்டோம். எந்த ஒரு காரியத்தின் மேலும் நாங்கள் ஆணையிடவே முடியாது, சத்தியம் பண்ணவே முடியாது. ஏனென்றால் எல்லாம் உமக்கு சொந்தம் என்று. அதனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் உண்மை மாத்திரம் பேசுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.